மரவள்ளி சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி கிரிப்ஸியாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா லேயாக தின்னா முழு இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டிலே ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை நல்லா தோல்லாம் உரித்து கழுவி க்ளீன் பண்ணி நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை வந்து கடையில் செய்கிற மாதிரி எப்படி கிரிப்ஸியாக வரணும்னு சொன்னால் இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாவே கிரிப்ஸியாக வரும். அதனால் இப்போ நான் க்ளீன் பண்ணி இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். இப்போ இதை எடுத்து நம்ம சீச்சுக்குவோம். இந்த மாதிரி பஜ்ஜி கட்டை வச்சுருப்போம்ல, வாழைக்காய் சீவிர கட்டை இருந்துச்சுன்னா அதில் நல்லா நைஸாக வரும். அதில் துருவி எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு ரவுண்டாக வேணாலும் ரவுண்டாக கொடுக்குங்க, இல்லை கடையில் போடுற மாதிரி நீளமாக வேணாலும் நீளமாக போட்டுக்கலாம். தின்னாக இருக்கணும், நைஸாக இருந்துச்சுன்னா தான் நல்லா கிரிப்ஸியாக வரும். இந்த மாதிரி நைஸான கட்டையில் இப்படி சீச்சு எடுத்துக்குவோம். பாருங்கள் நல்லா எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள், பேப்பர் மாதிரி. இந்த மாதிரி இப்போ எல்லாமே நம்ம சீச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த பக்கம் கடாயில் நான் பொரிக்கிற அளவுக்கு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சீச்சு வச்சுருக்கதை போட்டு எடுத்துக்குவோம். ஒன்றுனா சீச்சுக்கணும். பாருங்க நல்லா வெந்துருச்சு, நுரையெல்லாம் அடங்கிருச்சு, எடுத்துக்குவோம். பாருங்க கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா கலராக வந்துச்சு பாருங்க. நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக தின்னா தேய்க்கிறோமோ அப்போ தான் வந்து சிப்ஸ் வந்து நல்லா வரும். ஒரு அரை மணி நேரம் அந்த கிழங்க ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு போட்டோம்னு சொன்னால் நல்லா கிரிப்ஸியாக வரும். இப்போ நுரையெல்லாம் அடங்கிருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு நல்லா நுரையெல்லாம் அடங்கிருச்சு. லாஸ்ட்டாக இருந்ததுனால குட்டி குட்டியாக வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கிரிப்ஸியான மரவள்ளி சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி கிரிப்ஸியாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா லேயாக தின்னா முழு இருக்குது. இப்போ இது மேலே லைட்டாக உப்பும் மிளகாத்தூளும் தூவிக்கும். லைட்டாக உப்பும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை அப்படியே மேலால் நல்லா தூவிட்டு ஒரு குளிக்கிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே அருமையாக கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம இருந்தாலும் வீட்டிலே குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியாக நம்ம நல்ல எண்ணெயில் போட்டு கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லது. நல்லா கிறிஸ்பியாகவும் சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்க. சாப்பிட